ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி என்னன்னு பார்க்குறீங்களா? பன்னீர் பட்டர் மசாலா. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நான் சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 4-5 போல் கிராம்பு, ஒரு 4 பட்டை போட்டுக்கலாம், ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, ஒரு இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவுக்கு போட்டிருக்கேன், ஒரு 4-5 பல்லு போல் பூண்டு போட்டிருக்கேன், ஒரு 2 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம பொடியுமே காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போட போகிறோம். ஒரு 2 போல் நான் மிளகாய் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக சேராது, இது கலர் மட்டும்தான் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ணாலே போதும், நம்ம அரைக்க தான் போகிறோம். இந்த சைடு அது ஆறட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து நான் சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து மிளகாய்த்தூள், உப்பு 2 மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே போடலை. அதில் நம்ம பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீரை ட்ரையாக போடுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் பன்னீர் ட்ரையாக நமக்கு வாய்க்கு மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போ பொரித்து எடுத்துக்கிறேன். அது சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஆற வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் பட்டர் போட்டுக்கிறேன். முக்கியமாக பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து செய்ய வேண்டாம், பட்டர் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது பட்டர் உருகுனதுக்கப்புறம் அரைச்ச விழுதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அது ஆல்ரெடி வெந்ததுனால ஒன்றும் பச்சை வாசனை போகணும் அப்படின்லாம் கிடையாது. அதில் நம்ம மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவே நல்ல கலர் கொடுக்கும். தக்காளியுமே நம்ம நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும், அப்போ தான் நல்ல கலர் வரும். அதை உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொரித்து வச்சுருக்க பன்னீர் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆல்ரெடி வந்து நம்ம குக் பண்ணது தான். இது நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, ரொம்ப பச்சை வாசனை போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அதெல்லாம் சேர்ந்தாப்பில் வந்தாலே ஓகே, நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு துண்டு பட்டரை நல்லா உருக விட்டிங்கன்னா செம்ம வாசனை சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.